ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயிபாபா அனுசையா தத்தராக காட்சியளித்தது. 1911ஆம் ஆண்டு தத்த ஜெயந்தி தினம் பலவந்த் கோஹேஜ்கர் என்பவர் ஷீரடியில் ஸ்ரீ சாயிபாபாவிடம் வந்தார். மாலை மணி 5. ஸ்ரீ சாயிபாபா, எனக்கு பிரசவ வலி தாங்க முடியவில்லை. இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஸ்ரீ சாயிபாபா மசூதியிலிருந்து எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டார். அவர் தம்மை அனுசையா தேவியுடன் ஒருமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து ஸ்ரீ சாயிபாபா எல்லோரையும் உள்ளே அழைத்தார். முதலில் சென்ற கோஹேஜ்கர் ஸ்ரீ சாயிபாபாவின் ஆசனத்தில் பார்த்தது ஸ்ரீ சாயிபாபாவை அல்ல, ஆனால் 3 முகங்களுடன் கூடிய அழகிய குழந்தை, அதாவது தத்தரை. ஒரு கணத்தில் தத்தர் மறைந்தார். பதிலாக ஸ்ரீ சாயிபாபா காணப்பட்டார். அடுத்த தலைப்பு, ஸ்ரீ சாயிபாபா வேறு உருவங்களில் காட்சியளித்தது. பீதி தேவ் உத்தியாபன சடங்கை செய்ய எண்ணினார். அதில் பலருக்கு அன்னமளிப்பது சேர்ந்தது. ஸ்ரீ சாயிபாபா அந்த விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்து தேவ் ஷீரடியில் உள்ள ஜோகுக்கு கடிதம் எழுதினார். ஜோக், ஸ்ரீ சாயிபாபா குறிப்பிட்ட ஒரு நாளில் தஹானுவில் தேவ் அளிக்கவிருக்கும் விருந்தில் தாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஸ்ரீ சாயிபாபா, நான் மற்றும் இருவருடன் விருந்தில் பங்கு கொள்வேன் என்றும், நான் பயணம் செய்ய ரயில் எதுவும் தேவையில்லை என்றும், என் பக்தன் ஒருவன் பக்தியுடன் என்னை அழைத்த மாத்திரத்திலே அக்கணமே நான் அங்கே தோன்றுவேன் என்றும் அவனுக்கு தெரிவித்து எழுதுங்கள். விருந்து தினத்தன்று விருந்தினர்களின் மத்தியில் ஸ்ரீ சாயிபாபா காணப்படவில்லை. தேவுக்கு முன்னரே அறிமுகமாயிருந்த ஒரு துறவி வேறு இருவருடன் விருந்து சமயத்தில் அங்கே வந்து, நான் உம்மிடம் விருந்துக்காக வந்தேன் அல்லாது பணம் பெற அல்ல என கூறிவிட்டு அவருடன் விருந்துண்டார். பின்னர் தேவ் ஸ்ரீ சாயிபாபா தனது வாக்கை காப்பாற்றவில்லை என்ற புகாருடன் ஜோகுக்கு ஒரு கடிதம் வரைந்தார். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.